பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சோலா பவர் விவகாரத்தில் கிளிநொச்சியில் கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதனூடாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்சம் பெற்றிருக்கிறாரு, 70 மில்லியன்கள் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி நேற்றைய தினம் ஹிருஜன பல அமைப்பினுடைய செயலாளர் ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கிறார். இந்த முறைப்பாடு தொடர்பில் அவர் நிறைய விஷயங்களை நேற்றைய தினம் கூறியிருந்தார். இந்த விடயம், அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் லஞ்சம் பெற்ற விவகாரம் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விவகாரத்தில் பாராளுமன்றத்தில் இந்த அறிக்கைகள் ஆவணங்களுடன் சமர்ப்பித்திருந்தார். ஏற்கனவே ஒரு நிறுவனத்துடன் உடன்படிக்கை செய்யப்பட்டு அந்த நிறுவனத்தினுடைய மோசடிகள் காரணமாக அல்லது அங்கு பணியாற்றிய ஊழியர்களுக்கு ETF வழங்காதது அல்லது EPF வழங்காததற்கான ஒரு தண்ட பணத்தை அறவிட வேண்டிய ஒரு நிலைமை அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அரசுக்கு 5 மில்லியன்கள் ஏதோ தண்ட பணங்கள் அறவிடப்பட்டதாக கூட சொல்லப்பட்டிருந்தது. அதனால் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை வைத்து அல்லது அந்த நிறுவனத்தினுடைய ஆவணங்களை வைத்து பெயரை மாத்திரம் மாற்றி மற்றொரு நிறுவனத்தை தொடங்கி அதனூடாக அதற்கு நடுநிலையாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து அந்த நடுநிலைமை தன்மையாக இருந்து அதனூடாக இவர் லஞ்சம் பெற்றாரு அப்படின்ற சில ஆதாரங்களை ஆவணங்களை பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா சமர்ப்பித்திருந்தார். ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா இது தொடர்பில் எங்கும் முறைப்பாடு FCIDயோ இல்லை வேறு எது குற்றத்தடுப்பு பிரிவோ அல்லது லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவிலோ எந்த முறைப்பாடுகளையும் செய்யலை, போலீஸில் கூட ஒரு முறைப்பாடை செய்யலை. அதனால தான் இந்த முறைப்பாடை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடை பதிவு செய்திருந்த அந்த நபர் சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த விவகாரம் இப்போ இது இரண்டாவது தடவையாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறைப்பாடு இந்த வருடத்தினுடைய ஆரம்ப காலத்தில் குறிப்பாக பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டார் அல்லது இந்த மதுபான சாலைகளுக்காக அனுமதிகளை பெற்றுக்கொண்டதற்காக எதிராக அதில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினூடாக. கடந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பார் லைசன்ஸ்கள் தொடர்பில் நிறைய பேசு பொருளாக இருந்தது. எனவே இந்த பார் லைசன்ஸ்களை ஸ்ரீதரனும் பெற்றுக்கொண்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு மதுபானத்தை வழங்கி அவர்களுடைய ஏழ்மைகளை சுரண்டுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டில் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இப்போது அந்த நேரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது 2வது முறை அவருக்கு எதிராக இந்த முறைப்பாடு பதிவு செய்திருக்கக்கூடிய விவகாரம் இரண்டாவது முறையாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக 2 தடவைகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலான நிறைய விடயங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்களாகவே இருக்கிறது. எனவே இந்த விசாரணைகள் நடத்தப்படுமா, இல்லை இந்த விசாரணைகள் தொடர்பிலாக என்ன விவகாரங்கள் என்ன விடயங்களை கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிற நேரம் இவர் தொடர்பில் நிறைய கருத்துக்கள் வருது. கிளிநொச்சி மாவட்டத்தில் எவ்வளவோ ஏழ்மையான மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு பர்ச் கூட காணிகளை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நேரம் இவர் நடுநிலையாகி அதற்கான அந்த சோலா பவர் நிறுவனத்திற்கு மின் உற்பத்தி மின்சக்தி சூரிய சக்தியினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக அனுமதிகளை பெற்றுக் கொடுக்கிற நேரம் இவ்வளவு ஏக்கர் காணிகளை எப்படி அவர் வழங்க முடியும் என்கின்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கும். மக்களுக்கு 1 ஏக்கர் கூட காணி வழங்க முடியாது அல்லது ஒரு பர்ச்சேஸ் காணிகளை வழங்க முடியாது. இவர் இந்த லஞ்சத்திற்காக இளஞ்சம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த காணிகளை வழங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கிறாரு. அதில் 40 மில்லியன் ரூபாய்கள் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினருடைய வங்கி கணக்குக்கு சென்றுள்ளதாகவும் அவருடைய மகனுடைய வங்கி கணக்கிற்கு 30 மில்லியன்கள் சென்றிருப்பதாக நேற்று பதியப்பட்ட முறைப்பாட்டாளர் சொல்லியிருக்கிறார். எனவே இது தொடர்பில் விசாரணைகளை உடனடியாக நடத்தணும், இதனுடைய உண்மைத்தன்மைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் இது போன்ற தவறுகளை செய்தில்லாட்டி இந்த விசாரணைகள் மூலம் அவருக்கு சாதகமான நிறைய விடயங்கள் வரும். அவர் தான் ஏற்கனவே இந்த பார் லைசன்ஸுக்கான பட்டியலை நலிந்த ஜாதிசவ கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் கூட முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் நடந்த டிசிசி மீட்டினுக்கு பிறகு ராமநாதன் அர்ச்சுனாவே தான் அதையும் சொல்லியிருந்தார். இந்த பார் லைசன்ஸ் விவகாரம்
விவகாரத்தை வந்து நாங்கள் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் தான் நலிந்த ஜாதிஸ் அமைச்சருக்கு வழங்கினார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ராமநாதன் அர்ச்சுனா சொல்லியிருந்தார். இந்த விவகாரங்கள் இப்போ பூதாகாரமாக மாறி இருக்கிறது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தொழில் வாய்ப்புகளை இழந்த மக்களுக்கு மத்தியில் பல மதுபால சாலைகளை திறந்து அந்த வருமானத்தை அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த வருமானத்தை கூட அந்த சம்பளத்தை கூட பார்களை திறந்து பெற்றுக்கொள்கிறாங்க, விற்பனை செய்து பெற்றுக்கொள்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. மக்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் கூட காணியை வழங்காமல் இது போன்ற சோலா உற்பத்தி அல்லது சூரிய சக்தியினூடாக மின்சக்தியை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு பல ஏக்கர் கணக்கில் வந்து காணிகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நடுநிலைமை வகிக்கிறாங்க, அதனூடாக லஞ்சங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு தலைமைத்துவம் பண்பு கொண்டவர், இவ்வாறாக தமிழரசு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நபர் செயற்படுகின்ற நேரம் இந்த தமிழரசு கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள் என்ன செய்ய போகிறாங்க, அவர்கள் இது தொடர்பில் பேசுவாங்களா இல்லையா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. எனவே நாங்கள் நினைக்கிறோம் எதிர்வரும் நாட்களில் வந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடலாம், இது தொடர்பில் விவாதிக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக ஒரு செயற்குழு கூட வேண்டும், இந்த விவகாரம் தொடர்பில் பேசப்பட வேண்டும். ஒருவரின் மீது 2 தடவைகள் வந்து லஞ்ச ஊழல் விசாரணை குழுவில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கலாம். அப்போது இவருடைய நிலவரம் என்ன என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இவர் மீது பல குற்றச்சாட்டுக்கள் பல தரப்பினரிடமிருந்து முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த விவகாரங்களை கட்சி மட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மட்டத்தில் பேசப்படணும். இலங்கை தமிழரசு கட்சி இது தொடர்பில் முடிவுகள் எடுக்கணும், அவரை அழைச்சி இந்த விவகாரங்கள் தொடர்பில் தெளிவுகளை வழங்கணும் அப்படின்றது வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். இதே போல தான் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கணக்காய்வாளர் நாயகம் தெரிவில் கூட இவர் தன்னிச்சையாக போயிட்டு ஒரு இராணுவ அதிகாரியை தெரிவு செய்திருந்தார், அந்த இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். எனவே அப்படியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அது தொடர்பில் கூட இவர் எந்த விளக்கங்களையும் வழங்கலை, தெளிவுகளையும் வழங்கலை. இந்த லஞ்சங்கள் பெற்ற விவகாரங்கள் கூட பெரிதளவில் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் எந்த விடயங்களையும் பேசலை. எனவே இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது அடிக்கடி அடுத்தடுத்ததாக சுமத்தப்படுகின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய செயற்குழு என்ன செய்து கொண்டிருக்கிறது, தமிழரசு கட்சியினுடைய செயற்குழு இதை பற்றி பேசுமா பேசாதா என்கின்ற ஒரு விடயத்தையும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. எனவே இது தொடர்பில் தமிழரசு கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள் அல்லது அந்த செயற்குழு இருக்கக்கூடிய அங்கத்தவர்களை சில விஷயங்களை விளக்கங்களை நாங்கள் பெறலாம் அப்படின்ற ஒரு முயற்சியிலும் இறங்கி இருக்கிறோம். எனவே குறிப்பாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினருடைய பதில் என்ன அப்படின்றத வந்து எதிர்பார்த்திருக்கிறோம். அவரும் இதுவரைக்கும் இது தொடர்பில் எந்த பதில்களையும் சொல்லலை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோலா பவர் விவகாரம், அதே போல ஏற்கனவே இந்த பார்லைசன் விவகாரம், இப்போ இந்த இராணுவ அதிகாரிக்கு ஆதரவு அளித்த விவகாரம், இது தொடர்பில் அவர் நிறைய விளக்கங்களை ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் வழங்கணும். அப்போதான் அவருடைய இந்த அரசியல் எதிர்காலம் நிலைத்து நிற்கும். அதற்கான தெளிவுகள் அவர் கட்டாயம் வழங்கணும். இல்லை போலி பிரச்சாரங்கள், ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக போலி பிரச்சாரங்கள் செய்யப்பட்டால் அவர் அதை நிராகரித்து இல்லை இது போலி பிரச்சாரங்கள், இதை ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லணும் தெளிவாக. அதனும் ஊடகங்கள் வாயிலாக அவர் வந்து தெளிவுபடுத்தணும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எனவே இது போன்ற குற்றச்சாட்டுகள் 2 தடவைகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை பிரிவில் வந்து முறைப்பாடுகள் பதியப்பட்டிருக்கிறது பார்லைசனுக்கு எதிராகவும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோலா பவருக்காக 70 மில்லியன் லஞ்சம் பெற்றார் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பில் அவரும் விளக்கம் தரணும். கட்சி இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தி கட்சி தங்கள் பக்கம் தங்களுடைய கட்சியினுடைய அங்கத்தவர் அல்லது பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர், தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் எந்த தவறுகளும் செய்யலை, இது போலியான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய செயற்குழு வந்து கூடி இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தணும் அப்படின்றது வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் கட்சியினுடைய செயற்குழு என்ன சொல்ல போகிறது, பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விவகாரங்கள் தொடர்பில் என்ன தெளிவுகளை தரப்போகிறார் என்பது தொடர்பில் பொறுமையாக காத்திருக்கலாம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.